முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து மதியம் வந்து இளநீ தான் நாங்கள் பறித்து சாப்பிட போகிறோம். எங்கள் மாடியிலேருந்தே நான் இளநீ பறிக்க போகிறோம். பாருங்கள். கண்ணா கூப்பிட்றோம் இருங்க. கண்ணா இது சாப்பிட இது இருக்கு. பாருங்க எங்கள் வீட்டு மரத்தை பாருங்க, எல்லாம் தென்னை மரம். மாடியிலேருந்தே பறிச்சிக்கலாம். நான் ஒரு 8 தென்னம்பிள்ளை பூரா வச்சுருக்குறேங்க. இப்போ அதுதான் நம்ம இளநீ பறிக்க போகிறோம். இன்னும் மாடியில் நாங்கள் வந்து இன்னும் வந்து தட்டு ஓட்டெல்லாம் போடவே இல்லை. இன்னும் நிறைய வேலை இருக்குது. நான் அதெல்லாம் போடும்போது ஒவ்வொரு வீடியோவும் நான் காமிக்கிறேன். அம்மா வீட்டில் என்னென்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். எங்கள் மாடியிலேருந்து பார்த்தா வீடு எல்லா வீடுமே தெரியும். கிராமத்தில் அங்கே பாருங்கள் இளநீ எவ்வளோ கொண்டு இருக்குது. இன்றைக்கி நான் இளநீ பறித்து எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். நான் மாடியிலேருந்து தான் காமிக்கிறேன். இதுதான் எங்களோட தோட்டமே. மேலேருந்து பார்த்தா எங்கள் தோட்டம் நல்லா தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது கேட்டு அதோ இருக்குது பாருங்கள். கேட்டு அங்கேருந்து தான் உள்ளே வரணும். எல்லா செடியுமே கொய்யா காணும். அந்தளவு வீடியோ காமிக்கிறோம். கொய்யா மரம் எல்லாமே காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீடை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லா செடியுமே வச்சுருக்காங்க அம்மா. நாங்கள் இளநீ தான் பறிக்க போகிறோம். எங்கள் ஹஸ்பண்டு தான் பறிச்சிட்ருக்குறாங்க. பறிச்சுட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். எல்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள். இளநீ எல்லாம் தள்ளி எல்லாம் உள்ள பாருங்கள் அறுக்கு பாருங்கள். இளநீ தேங்காய் வரனாலும் போடுங்க. தேங்காய் இங்கே பாருங்கள் நெத்து தேங்காய். இது ஃபுல்லாகவே நாங்கள் வெட்டி போட போகிறோம் எண்ணெய் ஆடுறதுக்கு. ஏற்கனவே இருந்த தேங்காய் அம்மா வந்து இதை ஆடி வச்சுருக்குறாங்க. தேங்காய் நான் ஊருக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரதுக்கு ஆடி வச்சுருக்குறாங்க. ஜூன் மாதம் ஆட்டி கொடுத்தது காலி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை இது காலி பண்ண பிறகு இப்போ இதை வெட்டி போட்டோம்னா இது ஃபுல்லாகவே எங்கள் மரத்து தேங்காய் தான். எண்ணெய் ஆடுறதுக்கு வெட்டி போட்டுருவோம். இப்போ இளநீ பாருங்கள் இளநீ எல்லாமே இளநீ தான். இதே நாங்கள் அங்கே சென்னையில் வந்து ஒரு தேங்காவே 30, 35, 40 வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மரத்து தேங்காய். இதேமாரி தான் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வந்து தேங்காய் ஆடிடுவோம். மரத்து மட்டையெல்லாம் வெட்டி அம்மா வந்து தொடப்பம் சீவி வச்சுருவாங்க. எதுவுமே வீணடிக்க மாட்டாங்க. அது தொடப்பம் சீவி வச்சு விற்றுருவாங்க. இப்போ இளநீ வெட்டி தான் குடிக்க போகிறோம். தண்ணி இன்னும் ஒரு பகுதி அவ்வளோதான் இருக்குதுன்னா இது வந்து ஒரு 5 தேங்காய் தண்ணிங்க ஃபுல்லாக இளநீ தண்ணி குடிக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. அப்படியே மீதெல்லாம் அடுத்ததை வெட்டி குடிக்க போகிறோம். அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து தண்ணி ஊற்றுவாங்க. அப்போ பைப்பில் அடித்து தான் ஊற்றுவாங்க. ஊற்றும் போதே சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் அந்த தண்ணி ஊற்றி நான் வளர்க்குறேன், நாளைக்கு என் பேரப்புள்ளியை வெட்டி சாப்பிடும். அதேமாரி இப்போ அவங்க பேரப்புள்ளியை தான் வெட்டி இளநீலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தை கரெக்டாக நிறைவேறிட்டு பாருங்கள். சாச்சிங்க இதை நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு தான் உரிக்கிறேன். இங்கே பாருங்கள் தேங்காயெல்லாம் பெருசாக இருக்குது பாருங்கள். கட்டையெல்லாம் நாங்கள் அடுப்பு வச்சு எரிச்சிருவோம். இதெல்லாம் காய வச்சு இது நாங்கள் வீணடிக்க மாட்டோம். எங்கள் அம்மா அடுப்பு வச்சு எரிச்சிப்பாங்க. இது பச்சையாக காய வச்ச பிறகு நல்லா காஞ்சிட்டு பாருங்கள். அடுப்பு வச்சு எரிச்சினா சூப்பராக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அப்புறம் சமைக்கிறதுக்கு மதியம் உழவு போட போகிறேன். சாதம் வடிச்சிட்டாங்க. சிக்கன் கிரேவி கொதிச்சிட்ருக்கு. நல்லா தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு இங்கே பாருங்கள் சிக்கன் குழம்பு கொதிச்சிட்ருக்குது. சாப்பிடும்போது காமிக்கிறோம். ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சாதம் வந்து வீட்லேயே நெல் அவிச்சு அரைச்சி போட்ட சாதங்க. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ரசம் வச்சுருக்கிறேன். இப்போ பசங்களுக்கு தான் நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன். மதிய சாப்பாடு என் பொண்ணுக்கு பையனுக்கு தான் கொடுக்க போகிறேன். எல்லாம் சாப்பிடுங்க. இவ்வளோ தான் மதிய சாப்பாடு. காலையிலேருந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் எல்லா வேலையும் முடிச்சது நீங்கள் பார்த்துறீங்க. நானே தான் சமையல் பண்ணினேன். எப்போ வந்தாலுமே எங்கள் அம்மாவுக்கும் நான் தான் சமையல் பண்ணி கொடுப்பேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.